ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஈஸியான முறையில் வறுத்து அரைச்ச மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எளிமையாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. வறுத்து அரைச்ச மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். சட்டி சூடேறினதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கசகசா, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு 4 முந்திரி, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். இதெல்லாம் எண்ணெயில் சேர்த்து வறுத்துக்கலாம். அதோட துருவின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். அதே பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, பூண்டு ஒரு 7-8 பல் சேர்த்துக்கிறேன். அதோட இஞ்சி நறுக்குனது ஒரு துண்டு, அதையும் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 15, அதோட தக்காளி நறுக்குனது ஒரு 3. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடேறினதும் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். அதோட 2 கொத்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 10 நறுக்குனது நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா எண்ணெயிலே சுருள வதக்கிக்கிறலாம். மட்டன் நல்லா எண்ணெயில் நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். தண்ணி 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் மிக்ஸி ஜார் அலசி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நறுக்கின மல்லி இலை, சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிறேன்.
4 விசில் விட்டதுக்கு அப்புறமா நல்லா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை திறந்தோம்னா நல்லா சூப்பரான எம்மியான டேஸ்டியான மட்டன் குழம்பு. இன்றைக்கி நான் ஒரு 2 பேர் அளவுக்கு தான் செஞ்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் தெரிவிங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.